ஒழிக்கும். வீரத்திலும் விருந்தோம்பலிலும் சிறந்த எனது வன்னிய சொந்தங்களான தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, அக்காக்கள், அண்ணன்கள், தம்பிகள் மற்றும் தங்கைகள் என அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பெருங்குள ஆன்மீக முன்னேற்ற விழாவை தனி ஒருவராய் நின்று அனைத்து பொருட்செலவையும் தாமே ஏற்றுக்கொண்டு இந்த விழா சிறப்புற நடைபெற வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் அயராது உழைத்து வரும் மதிப்புக்குரிய கனகராஜ் ஐயா அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கே நான் வன்னிய குல வள்ளல்கள் மற்றும் சான்றோர்கள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கற்றலின் கேட்டல் நன்று என்பது ஒரு பழமொழி. இதன் கருத்து என்னவென்றால், பல விஷயங்களை படித்து தெரிந்து கொள்வதை விட கேட்கும் பொழுது மிகவும் ஆழமாக மனதில் பதியும். எனவே இந்த மேடையில் அனைவரும் சொல்லும் கருத்துக்களை சற்று கவனமாக காது கொடுத்து கேட்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வன்னியர் என்ற வார்த்தைக்கு வீரம், தியாகம், பாதுகாப்பு என பல அர்த்தங்கள் உள்ளன. வன்னியர்கள் பழங்காலத்தில் மக்களை காக்கும் அரசர்களாகவும் நாட்டை காக்கும் வீரர்களாகவும் வாழ்ந்துள்ளனர். தமிழகத்தின் வரலாற்றிலும் வீரத்திலும் பண்பாட்டிலும் வன்னியர் சமூகம் முக்கிய சமூகமாக திகழ்கிறது. தமிழகத்தில் பல வள்ளல்கள் மற்றும் சான்றோர்கள் வாழ்ந்துள்ளனர். அவர்கள் ஒருவரை பற்றி மட்டும் சில கருத்துக்கள். முதலில் வள்ளல்கள் என்றால் கொடையாளிகள். தமிழில் வள்ளல் என்ற வார்த்தைக்கு பொருள், உணவு அல்லது செல்வம் ஆகியவற்றை மனமுறந்து வழங்கும் நற்பண்புடையவரை குறிக்கும். அதே போல் இந்த பெருங்குள ஆன்மீக முன்னேற்ற விழாவை எந்த தன்னலமும் இல்லாமல் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் கனகராஜ் ஐயா அவர்களும் மற்றும் அனைத்து பெரியோர்களும் வாழும் வள்ளல்கள் மற்றும் சான்றோர்களே. மேலும் இந்த தமிழ்நாட்டில் சமீபமாக உதவி என்ற ஒற்றை விஷயத்தை மையமாக கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ற குழு ஒன்று தொடங்கப்பட்டது. அதற்கு முதலில் இந்த குழுவின் மாநில ஒருங்கிணைப்பாளரான மதிப்புக்குரிய விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உதவி கேட்பவர் யார் என்று கூட தெரியாமல் நமது வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்தினால் உதவி செய்து வரும் நமது அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் அவர்களும் வாழும் வள்ளல்கள் மற்றும் சான்றோர்கள் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் பேச வந்த தலைப்பை பற்றி சில கருத்துக்கள். இந்திய வரலாற்றில் தனக்கு சொந்தமான 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களை ஏழை மாணவர்களின் கல்வி சேவைக்காக செலவிட்டவர். ஏழை மாணவர்களுக்கு 9 கல்வி நிறுவனங்களையும் 3 மாணவர் விடுதிகளையும் உருவாக்கிய கந்தசாமி கண்டர் பரமத்தி வேலூர் என்பவரை பற்றி சில வரிகள். இவர் நாமக்கல் மாவட்டம் நஞ்சையடையாறில் சக்கரை கண்டருக்கும் வீராயி அம்மாளுக்கும் மே 23, 1880 மகனாக பிறந்தார். இவருக்கு பள்ளி படிப்பு குறைவு என்றாலும் சமூக திறமையில் சிறந்து விளங்கினார். இவரது முக்கிய கருத்து என்னவென்றால், கல்விதான் ஒரு சமூகத்தின் அடிப்படை. எனவே தனது சொத்துக்களை கல்விக்காக செலவிட ஆரம்பித்தார். இவர் உருவாக்கிய அமைப்புகள் நடுநிலைப்பள்ளி, ஆரம்ப பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மாணவர் விடுதிகள், ஏழை மாணவர்களுக்கு கல்வி சேவை, பின்னர் உருவான கந்தசாமி கண்டர் அறக்கட்டளை. இவர் 1914 நஞ்சையடையாறில் ஒரு பெரிய சமூக கூட்டத்தை நடத்தினார். அதில் அனைத்து பெரியோர்களும் கலந்து கொண்டனர். இவரது சமூக சேவைக்காக இவருக்கு சாம்புகுல சேகரன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இவர் 1925 மறைந்தார். இவர் மறைந்தாலும் இவரது உயில் மற்றும் அறக்கட்டளை மூலம் கல்வி சேவை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. 1962 கந்தசாமி கண்டர் கல்லூரி தொடங்கப்பட்டது. இந்த கல்லூரி கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்பை அளித்தது. இவர் தனது சொத்துக்களை சமூக நலனுக்காக வழங்கியவர். ஏழை மாணவர்கள் கல்வி சேவைக்காக செலவிட்டவர். கிராமப்புற மக்களின் வாழ்க்கை உயர வேண்டும் என்று பாடுபட்டவர். இப்படிப்பட்டவரை நாம் கல்வி வள்ளல் கந்தசாமி கண்டர் என்று மதிக்கின்றோம். அடுத்ததாக நாம் எதற்கு இவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேள்வி எழுப்பினால், இன்று இளைய தலைமுறையாகிய நாம் எதற்கெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்றால், நமது பெரும்பாலான நேரங்களை கைபேசியில் செலவழிக்கின்றோம். நமது பெரும்பாலான இளைஞர்கள் மது போதை பழக்கத்துக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் பெரும்பாலான இளைஞர்கள் நடிகைகளுக்கு பின்னணி சென்று வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி வாழ்க்கையின் அர்த்தம் தெரியாமல் சீரழித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களை சீர்தூக்கி நமது உலகின் தலை சிறந்த சமூகமாக இஸ்ரேலை